ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு பூர்ண கொழுக்கட்டை எப்படி சாஃப்டா பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நான் ரெடிமேடு கொழுக்கட்டை மாவு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டா 170 கிராம். 1 கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கடாயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இது கொதிக்கட்டும். இது கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. ஆவிலேயே பாதி வெந்துருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தெளிக்க வேண்டாம். பாருங்க, பிசைஞ்சிட்டோம். இது எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். சின்ன சைஸ் தேங்காய் பாதி எடுத்திருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இதை கடாயில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான வெல்லமும் தேங்காயும் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவி ரெடியா வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பரோ இல்லை நார்மல் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் நார்மல் ஷீட் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது மேலே தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு எலுமிச்சப்பழ அளவுக்கு எடுத்துக்கோங்க. சீட்டை மடக்கி கொழுக்கட்டையை நல்லா தேய்ச்சிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுருங்க. ரொம்ப சாஃப்டாக வேணும்னு மெலிசாக தேய்ச்சிங்கன்னா கொழுக்கட்டை உடையுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் ஃபுல்லாக அழுத்தி விட்டுருங்க. எனக்கு 10 கொழுக்கட்டை வந்தது. அவ்வளோதாங்க, பண்ணிட்டோம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, வெந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருங்க. வாங்க, இது எந்த அளவு சாஃப்டா இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, பூர்ண கொழுக்கட்டை ரெடி. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.